பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நிறைய பேருக்கு கிறிஸ்டின் என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சிகள் இப்போ நிறையா. இது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட். கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்துக்கு வர்ற ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது நம்முடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கு. இன்றைய தினம் எனக்கு வைத்திருக்கிற பரிசை கொடுக்காமல் அந்த மைதானத்தை விட்டு வெளியே வரமாட்டேன். கைகளை தட்டி அவரும் பதில் சொல்லுவார், என்னிடத்தில் நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீர்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஐ வில் கிவ் யூ மை ரெஸ்ட். என்னுடைய இளைப்பாறுதல். இன்றைக்கு இரவு ஆண்டவர் அந்த இளைப்பாறுதலை கொடுத்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் உன்னை விருத்தி அடைய பண்ண போகிறேன். ஆசீர்வாதங்கிறது வேற, விருத்திங்கிறது வேற. இந்த கல்யாணத்திலலாம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பெரியவங்க ஆசீர்வதிப்பாங்க. 16 பெற்று பெருவாழ் வாழப்பா. 16 பிள்ளைகளை பற்றிட்டு நிற்பான். மூத்த பிள்ளை அடுத்த பிள்ளையை தூக்கும், அடுத்த பிள்ளை அடுத்த பிள்ளையை தூக்கும், மூக்கு வடிக்கும், பாவடை இருக்காது, சட்டை இருக்காது, கஞ்சிக்கு இருக்காது. நீங்க தானே ஆசீர்வதிச்சிங்க 16 பெற்று பெருவாழ் வாழையாடு. 16 பிள்ளைங்க இல்லைங்க, 16 விதமான ஆசீர்வாதம். கல்வி செல்வம், பொருள் செல்வம், அருள் செல்வம், இப்படி விதவிதமான செல்வங்கள். ஆசீர்வாதங்கிறது ஏதோ ஒண்ணல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி ஆசீர்வதிப்பது ஆசீர்வாதம். விருத்தி என்பது உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். கைகளை சட்டி வேலை, வியாபாரம், தொழில், ஊழியம், படிப்பு, பிள்ளைகள், தெய்வீக சுகம், குடும்பம், கையிட்டு சேர அத்தனையிலும் ஆசீர்வாதத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு வார்த்தை சொன்னா விருத்தி. கைகளை சட்டும். அதைத்தான் இன்னைக்கு கொடுக்க போறாராம். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. இன்றைக்கு இரவு tonight expecting a miracle right now, brother and sisters. He is almighty God, he is a living God. Our Lord Jesus Christ the same yesterday and today forever. இன்று நேற்றும் என்றும் என்று மாறாத ஆண்டவர் இறங்கி வரப்போகிறார். உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்ற முற்பிதாக்கள் தேவனாகிய கர்த்தர் இரவில் ஆள சந்திரனையும் பகலில் ஆள சூரியனையும் உண்டாக்கினவர். காற்று திசை 4 தன் கரத்திலே பிடித்திருக்கிறவர். பூமியின் மண்ணை எல்லாம் மரக்கால் அடக்கி வைத்தவர். அலைகள் குலுங்கத்தக்கதான தாய் சமுத்திரத்தை அது கடவாதிருக்கும்படி எல்லைக்குறியை ஸ்தாபித்து அங்கே நெல் மிஞ்சி வராதே என்று கட்டளை கொடுத்தவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நட்சத்திரங்களை அந்தரத்திலே தொங்கவிட்டு 1, 2, 3, 4, 5 என்று இலக்கமிட்டு அழைக்கிறவர். மட்டுமல்ல 7 நட்சத்திரங்களை தன் வலது கையில் வைத்திருக்கிறாராம். கிறிஸ்துமஸ் ஸ்டார்லுக்கா இந்த பேப்பர்ல சுத்தி போடுறான்ல, அந்த ஸ்டார்ல ஒரு நட்சத்திரம் பூமியை காட்டில் 9 மடங்கு பெரியது. இந்த 9 மடங்கு பெரிய நட்சத்திரத்தில் 7ஐ தன் வலது கையில் வைத்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய கையா இருக்கும். கையை தட்டுங்களேன். அடுத்து மின்னலை தன் கரத்திலே வைத்திருக்கிறாராம். அடுத்து வேதம் சொல்றது, அவர் ஆகாயத்தை, வானத்தை தன்னுடைய கையினால் இழுத்து நிறுத்தினார். கைகளை நீ வச்சிட்டு இருக்கிற வீட்டில் கெத்செமனேலே ஜெபிப்பது போல ஒரு போட்டோ, ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டிருப்பது போல ஒரு போட்டோ, வாசல்ல நின்று தட்டுவது போல ஒரு போட்டோ, நெஞ்சை கிழித்துக் கொண்டிருப்பது போல போட்டோ, உன் பேர பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லுங்க, ஜீசஸ் பாரு, விளங்காதவா. 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறவர், மின்னலை கையிலே வைத்திருக்கிறவர், சூரிய சந்திர நட்சத்திர கிரகணங்களை அண்ட சராச்சரம் உண்டாக்கி பரிபாலித்து வானத்தை தன் கையினால் இழுத்து நிறுத்தின தேவனை பிரைண்ட்லையும் பிரஷலையும் வரைஞ்சி ஒரு சட்டத்திலே போட்டு கண்ணாடியை போட்டு மாட்டி வைத்து இயேசு அதான் பார், அந்த அளவுக்கு தான் அவருக்கு வல்லமையும் கொடுத்து மூளை எளிவிலே சுருக்கி வைத்துக் கொண்டதினாலே இன்றைக்கு வரை அற்புதத்தை பார்க்காம மனுஷனுடைய அளவுக்கே ஆண்டவருக்கு வல்லமையை நீ கொடுத்ததுனால அற்புதத்தை பார்க்கல. உன் ஞானத்துக்கு, புத்திக்கு, சக்திக்கு, வல்லமைக்கு, விஞ்ஞானிக்கு, அதுக்கு 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 அப்பால அடங்காத வல்லமுடையவர். கைகளை தட்டி அவர்தான் மகளே இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றார், நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுகிறேன். யாரோ 5 வருஷம் ஆட்சியிலிருந்து ஓடுறவங்க அல்ல, யாரோ கவுன்சிலர் அல்ல, யாரோ போலீஸ் அல்ல, ஜட்ஜ் அல்ல, வக்கீல் அல்ல, சாதாரண ஹெட்மாஸ்டர் அல்ல, அல்லது உன் கணவன் அல்ல, மனைவி அல்ல, உலகத்தையே உண்டாக்கி சண்ட சிராச்சர சிருஷ்டித்து பரிபாலனம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சொல்றாரு, நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுகிறேன். I am God.
I am and I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்னை ஒருவனும் பார்த்ததில்லை, பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. இங்க இருந்து ஒரு மனுஷனுக்கு மதுரை வர ஒரு வலதுகை நீண்டிருந்துச்சுன்னா பார்த்து மயக்கம் போடுவீங்களா இல்லையா? சத்தமா பேசுங்க, நான் வாத்தியார் அடிக்க போறேன். சொல்லுங்க, இங்க இருந்து மதுரை வர ஒரு மனுஷனுக்கு கை நீளமுங்க, பார்த்து மயங்கிருவீங்களா இல்லையா? அப்ப ஆண்டவர் கை எவ்வளவு பெருசு நினைச்சு பார்த்துங்க. வாகனத்தை அப்படி இழுத்து அப்படி கூடாரம் நிறுத்தினாராம், ஒருத்த கையில வச்சுக்கிட்டு அப்படி இழுத்து நிறுத்தினாராம். அப்போ கர்த்தர் மகா பெரியவரும் பலம் உள்ளவருமா இருக்கிறார். கைகளை அப்போ ஒரு பயலாலும் பார்க்க முடியாது. கையத்தை இப்ப மேடையில காட்டுறானுங்கல்ல, அதெல்லாம் இல்லைங்க, சர்க்கஸ் கோமாளிகள் காட்டுவதல்ல. இயேசு கிறிஸ்து நம்முடைய சிந்தைக்கும் புத்திக்கும் அடங்காத தெய்வம். கைகளை தட்டி அனந்த ஞான நித்திய சொரூபி, ஒருவனும் கண்டு உயிரோடு இருக்க முடியாதவர். ஹல்லேலூயா. வேதநாயகன், வேதத்துக்கெல்லாம் தலைவன், அருபநாயகா, சொருபநாயகா, அச்சய தேவநாயகா, இந்த உலகத்தில் உனக்காக உயிர் கொடுத்து மனுஷனாய் வந்து போய்விட்டார், உண்மை. ஆனா இன்னைக்கும் மனுஷ சக்தியில் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் தெய்வத்திற்கு மேலாக எல்லா சக்திக்கு மேலான ஒரு சக்தி. கைகளை தட்டி அவர் தான் மகளே உன் குலதெய்வம். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலையாத. ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தினுடைய அர்த்தமே அவர் தான். கைகளை தட்டுவோம். வேதம் சொல்றது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். போய் கையை கொடுத்து ஏமாறாத. வெறுங்கை முளம் போடுமா? பானையில சோர்ந்தா தான் அகப்பையில வரும். அவனுக்குள்ள எத்தனை அருவருப்போ வைய வச்சு இறக்கி விட்டுற போறான். கொடுக்காத. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கைகளை தட்டி நீ நம்பி இருக்கிறவர் இன்னார்ந்து அறிந்திருக்கிறாயே, கையை தட்டுங்களே. அங்க குறி சொல்றான், இங்க குறி சொல்றான், அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. நல்லா இருக்குதுங்கய்யா, 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்துங்கய்யா, அடுத்த வருஷம் நடக்கும்னு சொல்லிட்டாருங்கய்யா. நெவர் பிரதர், நெவர் சிஸ்டர். இன்றைய காலகட்டத்திலே நான் ஒரு சின்ன அறிவுரை சொல்லுகிறேன். எது உண்மை எது பொய் என்று திரித்து பார்க்க முடியாத காலகட்டத்தில் இருக்கிறோம். களையும் நெற்பயிரும் ஒன்னாவே முளைச்சுக்கிட்டு இருக்குது, கை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதான் பக்தர் சொல்றான், மெய்ப்படு தொண்டர் மின்மினியின் தோன்றலும் பொய்ப்படு வேடத்தர் பொலிந்து இலங்கனும் மெய்ப்படு மேவு மேவு சாவியை ஒப்ப நின்று ஒத்தமர் ஒடுங்கி போதலும். அர்த்தம் என்ன? மெய்ப்படு தொண்டர் மின்மினியின் தோன்றல். உண்மையான பரிசுத்தவான்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். பொய்ப்படு வேடத்தர் பொலிந்து இலங்கலும். பொய்யாய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க சீக்கிரத்திலே அங்கிருந்து புலபுலன்னு கீழே விழ போறான். கைகளை தட்டி மெய்ப்படு மேவு மேவு சாவியை. நெல்மணி கவிழ்ந்து நிற்கும், பதர் எப்படி நிற்கும்? நிமிர்ந்து நிற்கும். மேவு சாவியை, பதரை போல இவர்கள் இன்றைக்கு நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறார்களாம்? ஒப்ப நின்று உத்தமர் ஒடுங்கி போதலும். களையோட நெற்பயிர் சேர்ந்து ஐயோ எங்களை நெருக்கிறாங்களேன்னு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் தூதர்களை அனுப்புவாரு. ஃபர்ஸ்ட்ல என்ன செய்வாராம்? முதல் முறையாக என்ன செய்வார்? களையெல்லாம் பிடுங்கி ஒன்னா கட்டி எங்க போடுங்க பாரு. சீக்கிரம் பேசினாட்டு மைக்க பிடுங்கி தலையில ஒரு அடி அடிச்சிருவேன். எங்க போடுங்கன்னு சொல்லுவாரு? அக்னியிலே போடுங்க. இரண்டாவது களஞ்சியங்களிலே சேர்ப்பார். ஆண்டவருக்காய் காத்திருக்கிற நீங்கள் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு வார்த்தையை அனுப்பி கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வத்தை பல வழியிலே பல விதங்களிலே சொல்லுகிற மதங்கள் உண்டு, இதிகாசங்கள் உண்டு, புராணங்கள் உண்டு, மத கலாச்சாரங்கள் உண்டு. அவர்களை பற்றியெல்லாம் பேச வரவில்லை. நம்முடைய வேதத்தில் இருக்க சத்தியத்தை திரித்து அதோடு கலப்படத்தை சேர்ந்து பேசுகிறவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது களங்கமில்லாத ஞான பாலம். கைகளை தட்டும். இதுக்கு பேர் என்ன பேரு? தாய்ப்பால்ல மாயம் இருக்குமா? சத்தமா பேசணும். அம்மா மார் மட்டும் சொல்லுங்க, தாய்ப்பாலில் மாயம் இருக்குமா? அதுக்கு தமிழ் அழகா சொல்லுங்க, அமிர்த பால். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அமிர்த பால். இந்த வசனத்துக்கும் தாய்ப்பால் தான் பேரு. கைகளை தட்டுங்களேன். இந்த தாய்ப்பால்ல கலப்படம் இருந்துச்சுன்னா அவ தாயா இருப்பாள பேயா? பேய் தான். தாய்ப்பால்ல கலப்படம் கொண்டு விஷம் கலந்து ஊட்டுவார் உண்டோ? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுக்க விரும்புகிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. எதோ தெய்வமாக புல்லது தெய்வமானால் மாடதை புசிக்கதற்கு இயலுமோ?
மாடும் தெய்வமானால் அதை அடித்து புசிக்கலாமோ? மாட்டின் சாணியும் தெய்வமானால் நெருப்பிற்கு அதை எரிக்க பலன் உள்ளதோ? அந்த தண்ணீர் தெய்வமானால் வாய்கை முகம் கழுவலாமோ? நெருப்பு தெய்வமானால் தண்ணீருக்கு அதை அணைக்க பலன் உள்ளதோ? கற்றறிந்த நல்லாரதை உணராரோ? உணர்ந்தால் கதிதரும் உன்னை விட்டு வேறு கை தொழார் இயேசு நாயகனே. கைகளை தட்டி படிக்கணும், தியானம் பண்ணணும். உட்காந்து சாம்பிராணி போடுறதுக்கு இந்த வேத புத்தகம் சபைகளில் போய் டண்டனக்க நக்கன்னு ஆடுறதுக்கு இல்ல. இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாரும் கையை தூக்குதான் அல்லேலூயான்னு தூக்குறதுக்கு இல்ல. வேதத்தை அறிந்தவனை ஒருவனை ஏமாற்ற முடியாது. கையை தட்டுங்களேன். வேத வசனத்திலே அஸ்திபாரம் போட்ட ஒரு மனுஷனை ஒரு பயிலும் அசைக்க முடியாது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறது. இந்த வேதத்தை அறியாத மக்கள் தான் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதனைகளை சார்ந்து கொண்டு இயேசுநாதருக்கு தன் மூளை அறிவிலே வல்லமையை பதித்து வைத்திருக்கிறார்கள். நம் மூளையிலே அடங்குற தெய்வம் அல்ல, அடங்காத வல்லமையுடையவர். கைகளை சட்டி அவர் சொல்றார், மகனே நான் உன்னை விருத்தி அடைய பண்ண போகிறேன். ஆதியாகமம் 35:11 நீ பலுகி பெருகுவாயாக. ஆதியாகமம் 22:17-18 உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய டெஸ்டினேஷனையும் அது அதிகாரத்தையும் சொல்லுவார். Almighty God, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனவே நீ பலுகி பெருகு. கைகளை தட்டி நான் சேனைகளின் கர்த்தர், நான் யுத்தத்தில் வல்லவர், ஆகவே உனக்கு ஜெயம் கொடுக்கிறேன். கைகளை தட்டி டெஸ்டினேஷன் இருக்கணும். அட்ரஸ் இல்லாதவெல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. கைகளை தட்டுங்களேன். அதிகாரம் உள்ள தெய்வம் தான் உன்னுடைய குல தெய்வம். கைகளை தட்டுங்க. உன் ராஜா, உன் இரட்சகர், உன் தேவன், அவர் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார், உன் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறார். இயேசு என்ற நாமத்தை சொல்லுகிற உனக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம் உன்னோடு இன்றைக்கு இரவு உன் வீட்டுக்கு வரப்போகிறார். கைகளை தட்டி இன்னைக்கு வீட்டு வாசல்ல போய் திறப்பீங்க, ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். என்ன தெரியுமா? இதுவரை பார்த்த பழைய வீட்டை பார்க்க மாட்டீர்கள். ஒரு வெளிச்சம் நிறைந்த வீட்டை இயேசு உங்களுக்கு திறந்து வைத்திருப்பார். எத்தனை வருஷமா போராடி தோற்று போய் வந்திருக்கிறீர்கள். எத்தனை செய்து தூத்துக்குடியில் இல்லாத கன்வென்ஷனா, டிவி நிகழ்ச்சியா, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, அப்படியே அப்பப்பா என்னென்ன டைப்ல வேணும் உங்களுக்கு எல்லாம் வரும். ஆனா இன்னைக்கு வர உங்களுக்கு விடுதலை இல்லையே. இன்னைக்கு வர இருதயத்திலே மறைந்து கிடக்கிற அந்த கூக்குரலுக்கு, இந்த காயத்துக்கு ஒரு மருந்து கட்ட முடியவில்லையே. எல்லா வார்த்தைகளும் எல்லா நிகழ்ச்சிகளும் விழலுக்கிறைத்த நீராக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு இரவு நீங்கள் விசுவாசித்தால் நேரடியாக எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். டிவியில இருந்தல்ல, மேகசின்ல இருந்தல்ல, செய்தியில இருந்தல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா என் கண்ணி தெரித்தது. நான் தப்பினோம். நம்முடைய சகாயம் எங்கிருந்து வந்துச்சான்? வானத்தையும் சத்தமா சொல்லுங்க. சொல்லிட்டேன், கோபம் வந்துடும். சொல்ல எத்தனை எப்படி சொல்லணும்? சத்தமா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்ம பாஸ்டர்ட்ட இருந்தா, டென்சிங் நாள்கிட்ட இருந்தா, இல்லைங்க பிரசங்கம் பண்றவங்க இருந்தா, இல்ல ஆட்டம் போடுறவங்க இல்லைங்க. எங்க இருந்து வருதுதான்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. கைகளை தட்டி ஒரு ஆர்ப்பரிப்பு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இன்றைக்கு இரவு tonight expecting ஒரு miracle right now brother and sisters. இன்று இரவு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்க போறது. ஒரு விடுதலை வரப்போகுது. இத்தனை நாள் அழுதுட்டு இருந்தே மகளே, கண்ணீரை தலையணையை கண்ணீரா நினைச்சு கொண்டிருந்தாயே, இந்த கண்ணீரை மாற்றுகிற ஒரு தேவன் இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள குடிபுகிற போகிறார். கைகளை தட்டி ஏன் தெரியுமா? வேதம் சொல், நான் தட்டுறேன் மகளே, நீ என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்துட்டேன், எங்க வந்துடுவேன்? உனக்குள்ள வந்துடுறேன். கைகளை இன்னைக்கு திறந்து விட போற. அப்பா, யாராருக்கோ இடம் கொடுத்தேன், உண்மை வெளியே நிறுத்தினேன், இனி ஒருத்தனும் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், நீங்க வந்தா போதும், உள்ள வாங்க. வாருமையா போதகரே, வந்து விட்டு போனும் பாடல வேதநாயக சாஸ்திரியார் என்ன பண்ணார்? வந்தமிடம் தங்கியிரும். கைகளை சட்டி
வந்து எம்மிடம் தங்கிறோம்.